Hello friends and welcome to Code Surfers. நீங்கள் இன்னும் Code Surfersை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பார்க்க போகிறோன்னா HTML சீரீஸோடைய பார்ட் 5. And in this video we'll be seeing line break and horizontal rule. அதாவது நம்ம இந்த வீடியோவில் break tags அப்புறம் ஹரிசான்டல் ரூல் டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இப்போது நான் இங்கே அடிச்சிருக்கிற கண்டென்ட் வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவிலே நம்ம வந்து ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப் டேக்ஸை பற்றி பார்த்துருப்போம், விச் இஸ் பார்ட் 4 வீடியோ. அண்ட் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இப்போது ஐ பட்டனில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் இப்போ இதை நீங்கள் வந்து லைவ் சர்வரில் மூலயமா நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கண்டென்ட்டு. ஹெட்டிங்கு பேராகிராஃப், ஹெட்டிங் பேராகிராஃப் அண்ட் ஹெட்டிங் பேராகிராஃப். சிம்பிள் கோடு, இதில் கோடிங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் பேசிக்காக நான் அடிச்சிருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் லுக் ப்ளசண்ட். அது ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்காது அண்ட் ரொம்ப நீட்டாகவும் இருக்காது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ளசன்டபுளாக மாற்றணும் அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நார்த் டு சவுத் போகிற மாதிரி ரொம்ப பெருசாக போகுது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக ட்ரிம் பண்ணி லைன் பை லைனாக வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு இட் ஜஸ்ட் மேக்ஸ் த வெப்சைட் க்ளீன், ஒரு நீட்டாக வைக்கிறதுக்காக தான் இந்த 2 டேக்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பிரேக் அண்ட் ஹரிசான்டல் ரூல், அதை ஹெச்ஆர்னு டோன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் டேகை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேராவை வந்து பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம நியூ லைனுக்கு அனுப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் தான் பிரேக், விச் இஸ் பிஆர். அதாவது ஒரு அந்த 2 டேக் லெஸ்ஸர் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் நடுவில் பிஆர் அப்படின்றது தான் அந்த பிரேக் டேக். 2 லைனுக்கு நடுவில் நம்ம போட போகிறோம். ஸோ அதை போட்டவுடனே நீங்கள் உங்களுக்கு இது சரியாக தெரியுதான்னு தெரில, அந்த லாஸ்ட் டு எண்டில் நான் போட்டிருக்கிறேன். அதனால் கரெக்டாக அது வந்து பிரேக் ஆகி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை எடுத்து ஃப்ரண்ட்டில் போடுவோம். அண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிரேக் டேகை, அதாவது இது மேக்ஸிமி அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல நான் ஒரு பிரேக் டேகை வந்து போடுறேன். அண்ட் நீங்கள் வந்து இப்போது சர்வர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது அந்த மேக்ஸிமிக்கு அப்புறம் ஒரு பிரேக் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பேராகிராஃப்க்கு நடுவில் நீங்கள் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணி அதுக்கு ஒரு நீட்னஸை கொடுக்குறதோ, இல்லை நீங்கள் அதை வந்து ஒரு அரேஞ்ச் பண்ண போகிறீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இந்த இடத்துல ஏதோ ஒரு இமேஜோ ஏதோ ஒரு வரப்போகுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை ஆப்வியஸ்லி பிரேக் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிரேக்குக்காக யூஸ் பண்ண போகிற டேக்ஸ் தான் இந்த பிஆர் டேக். அதாவது நியூ லைனுக்கு வர வைக்கிறதுக்காக நம்ம இந்த பிரேக் டேக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரேண்டமாக அந்த பேராகிராஃபில் ஒரு சில இடத்துல வந்து அந்த பிரேக் டேக்ஸை யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். அண்ட் இட் ஹேஸ் அ வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் யூஸ். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்து கற்றுப்பீங்க. போக போக இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் அது சம்மந்தப்பட்ட மாதிரி வரும், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். அண்ட் இப்போ வந்து ரேண்டமாக சில பேராகிராஃப்ஸில் வந்து பிரேக் டேக்கை போட்டு நம்ம எப்படி அதோட அரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நியூ வீடியோஸ். அண்ட் இந்த சீரீஸ் ஆஸ் அ வேஸ்ட் நம்பர் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சீரீஸே வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போகிற மாதிரி HTML ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எப்படி வந்து பிரேக் யூஸ் பண்ணுறதுனால லைன் பிரேக் ஆகி வருதுன்றது. அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டேக். நெக்ஸ்ட் டேக் நம்ம போகிறோம், அதாவது ஹரிசான்டல் ரூல், விச் வில் பி டினோட்டட் ஆஸ் ஹெச்ஆர்னு வந்து அதை டினோட் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ஹெச்ஆர்னு தட்டி என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட்டில் அந்த டேக்ஸோடு வந்துடும். அண்ட் ஹெச்ஆர் அப்படின்றது ஹரிசான்டல் ரூல் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் பேசிக்லி அ ரூலர். ஒரு லைன், ஒரு ஹரிசான்டல் லைன் ஃப்ரம் ஹரிசான்டலாக ஒரு லைன் மட்டும் வரையும். அதாவது 2 பேராகிராஃப் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இதோட இந்த கண்டென்ட் முடியுது, நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு நான் மூவ் ஆகுறேன் அப்படின்றது காமிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு நீட் லைன் வந்து 2 பேராகிராஃபையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுச்சு. இது வேறு அப்படின்றத சொல்லுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீட் லைன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி நம்ம வெப்சைட் வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். அண்ட் இதுக்கு வந்து ஹெச்ஆர் டேக் இதெல்லாம் வந்து பேசிக்ஸான டேக் தான். ஆல்ரெடி பேசிக் டேக்ஸ் இன் HTML அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் இது எல்லாமே கலெக்டிவாக கொடுத்துருக்குறேன். பட் இந்த சீரீஸில் இன்டெப்த் கொஞ்சம்
இன்டெப்த்தாக போய் அதை இன்னும் மோர் ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 லைன் போட்டோன்னே நம்ம நார்மல் நோட்லேயே பார்த்தீங்கன்னா லைன் ஒரு ஆன்சர் எழுதிட்டு ஒரு லைன் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் சம் நீட்னஸ் டு த பேஜ். அந்த நீட்னஸ் இருக்கும். ஸோ அந்த நீட்னஸ்க்காக தான் இந்த ஹெச்ஆர் டேக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அஷல் ஜான் சைனிங் ஆஃப்.